திமுகவில் பல முக்கிய புள்ளிகளுக்கு அது தொடர்பு இருக்குங்க அந்த சம்பவத்தில், அரக்கோணம் சம்பவத்தில். அதனால வந்து மோடி மறைக்க விரும்புகிறாங்க. நீங்கள் அரக்கோணம்ங்கிறது மாண்புமிகு சேவை சொன்ன மாதிரி இது அலங்கோலத்துக்கான ஒரு சாட்சி. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற மோசடிகள், பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே வருதுங்க. இப்போ 20 பேர் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதுமே பல 100 பேர் இது மாதிரி திமுக சேர்ந்தவர்கள் பெண்களை பாலியலுக்காக பயன்படுத்த நடவடிக்கை நடக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க அரசு துணை போகிறது, திமுக பாதுகாப்பாக இருக்கிறது. இதே அதிமுக ஆட்சியில் சிறு தவறுன்னு சொன்னால் கட்சி விட்டு நீக்குவாங்க. நீங்கள் அம்மா காலத்துலலாம் நீங்கள் தவறு செய்ய பயப்படுவாங்க. காவல்துறை காவல் நிலையங்களை நோக்கி கட்சிக்காரர் கரவேசியோட யாருமே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பாடுள்ள கட்சி அதிமுக. எடப்பாடி காலத்தையும் அதே மாதிரி இருந்ததுங்க. யாருமே போய் பஞ்சாயத்து பண்ணுறதோ, கட்ட பஞ்சாயத்து செய்கிறதோ, இல்லை வந்து வசூல் பண்ணுறதோ எதுக்குமே போக மாட்டாங்க. ஆனால் திமுக எல்லாவற்றுக்கும் துணிந்து ஒரு 10 ஆண்டு காலம் ஆச்சரியம் இல்லாத காரணத்தினால இந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த கஜானாவையும் காலி செய்கிற அனைத்து வேலையும் செய்திருக்காங்க. 2024 அதிமுக ஆட்சி வந்தால் நிச்சயமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு திமுகவின் தவறுக்கு காரணமாக யாரெல்லாம் இருந்தார்களோ நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.